கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நம்ம சேனலுக்கு நேராக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்று ஒரு உன்னதமான தேவனுடைய பெண் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத வேதாகம அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். இது மனிதர்களுடைய கருத்து இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லும் குணாதிசயங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற தேவனுக்கு பிரியமான பெண்ணுடைய வாழ்க்கை பண்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக பகிர்ந்து கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த செய்தி பெண்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து தேவன் உங்களோடு பேசுவதற்கு உங்கள் இருதயத்தை திறந்து வையுங்கள். இப்போது வேதாகமம் கூறும் உன்னதமான தேவனுடைய பெண்ணின் குணாதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். பார்க்கிறதுக்கு நீங்க எல்லாரும் குணசாலிகளான ஸ்திரீகள் போல தெரியுறீங்க, அப்படிதானா? நீங்க ஆமா, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி உண்மையா நடக்கிற ஒவ்வொரு பெண்களுமே குணசாலியான ஸ்திரீ தான். ஓஹோ, அப்ப குணசாலிகளான ஸ்திரீகள் என்பதற்கு வேதத்துல ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? ஓ, என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை எனக்கு சொல்லுவீங்களா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்தவளா இருப்பாள், பலத்தையும் கண்ணியத்தையும் அணிந்தவளா இருப்பாள், நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவாள், ஞானத்துடன் பேசுவாள், தேவனுக்கு முதலில் கீழ்ப்படுகிறவள், அடக்கத்துடன் வாழ்பவள், விருப்பத்துடன் உழைப்பவள், பிறரை ஊக்குவிப்பவள், பரிசுத்தத்தை தேடுபவள், அமைதியான பலத்தை வெளிப்படுத்துபவள், ஜெபத்துடன் வழி நடத்துபவள், வீட்டை நன்றாக பராமரிப்பவள், தயவான இருதயம் கொண்டவள், தேவனை ஆழமாக நம்புபவள், கணவரை மதிப்பவள், ஆவியின் கனிகளை கொடுப்பவள், ஞானத்தை தேடுபவள், தன் இதயத்தை பாதுகாப்பவள், மன்னிப்பை பயிற்சி செய்பவள், சோதனைகளில் உண்மையுள்ளவள், முன்மாதிரியாக நடத்துபவள், ஜீவனை பேசுபவள், அன்பில் நடப்பவள், பிறருக்கு சேவை செய்பவள், தேவனை பிரியப்படுத்த வாழ்பவள். இவர்கள் பேசியதை பார்த்தால் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்கள் போல தெரிகிறது. இவர்களுடைய விலை உயர்ந்த ரத்தினங்களுக்கும் மேலானது போல இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you all.